மூட்டு வலி ஒவ்வொரு வயதினருக்கும் வருவதற்கான காரணம் கட்டாயம் மாறுபடுது. இப்போ காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ குழந்தைகளுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சத்து குறைபாடுகள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கு வருது அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாவே அவங்க வாழ்வியல் முறையில வாதத்த அதிகரிக்கக்கூடிய பழக்கவழக்கங்கள் இருக்கும். ஸோ அதுதான் என்ன ஆகும்னா, நாள்பட்டு இருக்க போகவே தேய்மானங்கள் அப்படிங்கிறது அவங்க உடல்ல ஏற்படுத்த ஆரம்பிக்குது. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு சொன்னா, இப்போ முக்கியமா நெறைய பேரு இந்த டீனேஜ்ல இருக்க பசங்க, இது புதுசா ஆஃபீஸ் போறவங்க, வேலைக்கு போறவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் எல்லா வயதினர் க்கும் பார்த்தீங்கன்னாலும், ஆண்கள், பெண்கள் 2மே பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது, இந்த மூட்டு வலிங்கிறது ரொம்ப எதார்த்தமாயிடுச்சு. இப்போ மூட்டு வலி அப்படிங்கிறது பெரும்பாலும் கால்ல மட்டும் வரக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகள்லயும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ இந்த தேய்மானம் அப்படிங்கிறது எல்லா மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுக்கு ஏற்படக்கூடியது தான். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை மூட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய முழங்காலுடைய மூட்டுல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான மூட்டு வலிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலை எல்லா மூட்டுகளையுமே தாக்கப்படுது.